Welcome friends on my channel Naughty Rainbow Saranya. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் கருங்கல்பாளையத்தில் இருக்க தண்டபாயுத சாமி முருகன் கோவிலில் இருக்கோங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, அதுக்கப்புறமேட்டு வந்து தைப்பூசம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த கோயில் நாமக்கல்லில் இப்படி ஒரு கோயில் இருக்கிறது அதிசயமான ஒரு கோயிலுங்க. சில பேருக்கு, நிறைய பேருக்கு இது வந்து தெரியாமல் இருக்குங்க. நாமக்கல் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கருங்கல்பாளையம் இருக்க ஸ்ரீ தண்டாயுதபாணி முருகன் கோவில் வந்து முருகனுக்கு மட்டும் ஸ்பெஷலான கோவிலுங்க. இந்த கோவிலில் என்னென்ன இருக்காங்க, என்னென்ன சாமி இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க. ஒரு கோவில் அப்படின்னா, நாமக்கல் அப்படின்னா பெருமைன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா முட்டைக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லாரி டிரான்ஸ்போர்ட், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கோவிலுங்க, ஆஞ்சநேயர் டெம்பிளுங்க. அடுத்த வீடியோவில் நான் ஆஞ்சநேயர் டெம்பிள் பற்றி போடுறேங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் கருங்கல்பாளையத்தில் இருக்க தண்டாயுத சாமி முருகன் கோவில் பற்றி நம்ம பார்க்கலாங்க. நம்ம வார செவ்வாய்க்கிழமை இந்த கோவிலுக்கு தாங்க போவோம். அவ்வளோ மன நிம்மதி இருக்குங்க. முருகன் வந்து நேரில் வந்து காட்சி அளிக்கிற மாதிரி இருக்குங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து நான் செவ்வாய்க்கிழமை இந்த கோவில் போகலை அப்படின்னா எனக்கு தூக்கமே வராதுங்க. அந்த முருகரை பார்க்கல அப்படின்னா எனக்கு வந்து சந்தோஷம் அப்படின்றதே இருக்காதுங்க. ரொம்ப நமக்கு மனசு வந்து பார்த்திங்க அப்படின்னா கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த கோவிலுக்கு போனால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. முருகனை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க. முருகன் வந்து நமக்கு அருள் புரியுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த கோவிலில் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து அவ்வளோ நீட்டாக இருக்குங்க. பார்க்க கோவிலும் நீட்டாக வச்சுருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் 7 மணி முதல் 12 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அப்புறம் மாலை 5 மணி முதல் 8:30 மணி வரைக்கும் இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து சைடு வியூங்க, கோவிலோட சைடு வியூங்க. இப்படியும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 விதமாக இந்த சைடுக்கு வந்து வழி இருக்குங்க கோவிலுக்கு. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அவுட்டருங்க, நான் அதனுடைய ஓவர் வியூங்க, சைடு ஓவர் வியூங்க. கோவிலோட கோபுரங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். முருகன் கோவில் இப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கோவில் எங்கேயும் பார்க்க முடியாதுங்க நாமக்கல்லில். அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த சாமியோட தரிசனம். ஒரு கோவிலுக்கு ஒரு டைம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா பாருங்கள், அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து முருகனுங்க. முருகனை பார்க்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா பேர் ஆனந்தங்க நம்ம கண்ணில். முருகன் வந்து அவ்வளோ காட்சி அளிப்பாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடில் இருக்க முருகனுங்க. நம்ம முருகன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க இங்கே. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடுங்க சிவனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நந்தி இருக்காருங்க. நந்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மன் இருப்பாங்க இங்கே. அந்த அம்மன் காட்சியளிச்சு முன்னாடி நமக்கு வந்து சிவபெருமான் இருப்பார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லிங்கேஸ்வரர். அடுத்தது நம்ம கும்பிட்டுட்டு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த கோபுர தரிசனங்க அவ்வளோ மென்மையாக இருக்குங்க. இந்த கோபுர தரிசனம் நம்மளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோவில் போகும்போது தான் நமக்கு மன திருப்தி கிடைக்குங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்ததே முருகன் இருப்பாருங்க. முருகன் ஆண்டி குளத்தில் இருப்பாருங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சண்டிகேஸ்வரர் பிரம்மா நம்மளை படைத்தவர் பிரம்மரும் சூப்பராக காட்சி அளிப்பார். அடுத்தது பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சண்டீஸ்வரருங்க. சண்டீஸ்வரர் கும்பிட்டு முடிச்சதே அடுத்தது வந்து நம்ம அம்மன் இருப்பாங்க, துர்க்கை அம்மன். இவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடும்போது அவ்வளோ சிறப்பாக இருக்குங்க. இது வந்து நமக்கு முருகனுங்க, சைடில் இருக்க முருகனுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் போகும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா காலபைரவர் இருக்காருங்க. காலபைரவர் அடுத்தது இந்த சைடில் வந்து நந்தி இருப்பாருங்க. அதுக்கப்புறம் சைடு வியூங்க, அது கோயிலோட முன்புறம். அடுத்தது நம்ம காலபைரவருங்க. காலபைரவர் கும்பிடும்போது அவ்வளோ திருப்திங்க மனசில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சனீஸ்வரருங்க. சனீஸ்வரர் வந்து பயங்கர சிறப்பாக காட்சியளிக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முருகர் கோபுரங்க. தொடர்ந்து இப்படியே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இவங்க காட்சியளிப்பாங்க. கோபுரத்தில் மேலே மயில் இருக்காங்க. அதுக்கப்புறம் முருகன் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோவிலுக்கான ஒரு கோபுர தரிசனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை விட பெருசாக எதுவும் இருக்காதுங்க.
நீங்களும் இந்த கோவிலுக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா தாங்க உங்கள் மனசு திருப்தியாக இருக்கும். நான் சொல்கிறத விட நான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த கோவில் இருக்கிறதே தெரியாமல் இருக்குங்க. முருகன் வந்து இவ்வளோ அருமையாக காட்சி அளிக்கிறான்னு யாருக்குமே. இப்போ பார்த்துட்ருக்க சுவாமி பேர் வந்து பார்த்திங்கன்னா இடும்புலியப்பனுங்க. இவர் கடைசியாக சைடில் இருக்காருங்க. இது ஒரு கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ திருப்தியாக ஒரு க்ளீனாக அவ்வளோ நீட்டாக இருக்குங்க இந்த கோவில். நம்ம அந்த கோவிலை விட்டு வரதுக்கு மனசே வராதுங்க. எனக்கு வந்து போயிட்டா அங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு மன திருப்தி, அவ்வளோ ஒரு பீஸு. இந்த மாதிரி பீஸான இடம் எங்கேயுமே நம்ம நாமக்கல்லில் பார்க்க முடியாதுங்க. நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா இந்த கோவிலுக்கு மறக்காமல் போகுங்க. கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முருகன் அருள் வந்து அவ்வளோ சிறப்பாக கிடைக்கணும். நம்ம கஷ்டம் வந்து இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த கோவிலுக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டங்கள்லாம் போய் அவ்வளோ சந்தோஷம் கிடைக்குங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது 2 இயர்ஸாக இந்த முருகன் கோவிலுக்கு போயிட்டுருக்கேங்க. எனக்கு வந்து இந்த முருகனை கும்பிடல அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்காதுங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து மாதிரி தான் எனக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குதோ எல்லாமே இந்த முருகன் அருளால் தாங்க நான் சிறப்பாக இருக்கேன். இந்த முருகன் கோவில் வந்து நீங்களும் வந்து விசிட் பண்ணுங்கள். நாமக்கல் மாவட்டம் இருக்க மக்கள் மறக்காமல் இந்த கோவிலை போய் பாருங்கள். அப்போ தாங்க உங்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது புரியும். முருகன் கோவில் வந்து சிறப்பாக இருக்கிறது இதை விட எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. முருகர் வந்து அவ்வளோ சிறப்பாக காட்சி அளிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கும்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக வெளியே வரும்போது எடுத்த இடங்க. இந்த ஆலமரம் பார்க்கும்போது மனசை திருப்தியாக கடைசியாக முருகனை முடிச்சுட்டு கோவிலெலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வரும்போது எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்குங்க. கோயில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது இந்த முருகன் கோவிலுங்க. நீங்களும் இந்த கோவிலுக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். நாமக்கலோட பெருமையில் வந்து இது ஒரு கோவிலுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் இருக்காருங்க. அடுத்தது நரசிம்மர், இந்த மாதிரி நிறையா வந்து நாமக்கல்லில் இருக்காருங்க. அடுத்து தொடர்ந்து இந்த மாதிரியான கோவில்கள் மற்றும் இங்கே நாமக்கல்லில் என்ன ஸ்பெஷல்னு உங்களுக்கு நான் தொடர்ந்து வீடியோ போடுறேங்க. என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுருக்கீங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.